வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்களா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு திரிய வேண்டியதான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். 2500 இப்பதான் தெரியுது. கொஞ்சம் காசு இல்ல, அது கூட தெரியாம எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி குடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான். ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னா போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. அப்பாடி இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போய் ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல. உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்பச்சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்து தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கையும். என் உடன் பிறந்தவர்களே, என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளவை. அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். ஆனால் அதே அதிகாரம் நிலையானதல்ல, அது மாறும். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற தத்துவ நிலைப்பாடுதான் உறுதியானது, மாறாதது. அது தமிழ் தேசியனத்தின் உரிமை, விடுதலை என்கிற புனிதமான லட்சிய கனவு. இதை கையளித்தவன் நம் உயிர் தலைவன். பெருங்கனவு, பெருங்கடமை. எதுவுமே இல்லை என்றால் என்ன? நமக்கு நம் வரலாறு இருக்கிறது, அது வழிகாட்டும். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசல. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன்? சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 2008, 2009 அந்த காலகட்டத்துக்கு 1,70,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000ற்கு மேற்பட்ட நமது மக்கள், கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடை வந்த மக்களில், பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள்? எவனுமே கேட்கல. தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை.
வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உலகிலே ஏதோ ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்ததலாம். எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வழி நெரிக்கப்படலாம். நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தை அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக்கொடியை ஏந்தினான். பேசியாச்சு பேசியாச்சு, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து கடல் மலை மரம் செடி ஓடி ஆடு மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்குல்ல, ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ, ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ. நீ வருவ, நீ என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ மக்கள் என் மேல பாம்பாத்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பாத்து போட்டாங்களா ஒன்னும் தெரியல. ஏன்னா ஓயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானும் பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. தெருவா ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா, 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்கறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ பிரபாகரன் மகன்டாவே, நம்மாழ்வார் மகன்டா. நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பர். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000.
கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா, எங்கிருந்து? பாருங்க எப்படி எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் வரும் தாய்மாமன் சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்திரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க. மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏனது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. அப்பாடி அப்பாடி. இன்னைக்கு வரைக்கும் அந்த கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்தது கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. கொன்று குவிச்ச கட்சிகள், கூட நின்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் மாணவ தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார்கள். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய. அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்னு அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்தான தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும், கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு. கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, கோவை. Chennai Silks in summer mega sale. Chennai Silks in summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.